வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் 1வது பாதத்தில், மிதுன ராசியில், தனசு லக்னத்தில், அதாவதுன்றது ராகு பகவானுடைய திசையில் 69 டிகிரியில் தான் இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின், அதாவது 12வது ராசி, மறைவு ராசின்னு சொல்லுவாங்க, அந்த 12வது ராசி மேன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லது பண்ணுறவர் யார் அப்படின்னா முதல்ல நம்ம யாரும் சொல்லுவோம், குரு தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கே குரு பகவான் இருக்கிறாரு. அப்போ அந்த குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி குரு பகவான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கட்டுன்றது இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் 4ஆம், அதாவது ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இன்றைக்கி ரிஷப ராசியில் 50 டிகிரியில் தான் அவர் குரு பகவான் இருக்கிறார். இப்போ அப்படி இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பாவகத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம்ன்றது அருமையான இடத்துல இருக்கிறார். சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவார்னா நல்ல தெம்பு கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார். அப்போ அந்த தெம்பு தைரியத்தை கொடுக்குற இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு உதாரணன்றது, ஒரு இடத்துல பாதையில் ஒரு பாதையில் போயிட்டுருக்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாதை நம்ம போனால் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு போய் இது சேருமா இல்லை இது சேராதா அப்படின்ற ஒரு யோசனை வந்தால் கூட, எங்கே போனாலும் கொஞ்சம் சுற்றினா கூட சுற்றிட்டு தான் போகிறோமே, போய் தான் பார்க்கலாமே, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்துருவார். அதாவதுன்றது குழப்பங்கள் ஆயிருக்கலாம், நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியும், போய் தான் பார்க்கலாமே, அந்த ஒரு யோசனையை கொடுக்குற இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறார். அப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏணி மாதிரி தான், உங்களை வச்சு மற்றவங்கள ஏற்றி விட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களால் ஏற முடியுமான்னு பார்த்தா இந்த காலகட்டம் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி. இந்த 7.5 சனி உங்கள் ராசிக்கு ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இப்போ உங்களுக்கு 7.5 சனியிலே பார்த்தீங்கன்னா அதாவது விரைச்சனி நடந்துகிட்டு இருக்குது. விரைச்சனி அப்படின்னா பொதுவாக கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, பிச்சை ஒன்று எடுக்கலை, அவ்வளோ ஒரு கஷ்டம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷ காலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு போராட்டம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு மேனராசிக்காரங்களுக்கெல்லாம் டாப்பில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நல்லா இருக்குதுன்னு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. மேனராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விரைச்சனி நடக்கிறதுனால ஒரு அமௌண்ட்டு நமக்கு கடன் பட்டு ஆகணும். ஒரு உதாரணம், ஒரு 5 லட்ச ரூபா கடன் பட்டே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 லட்ச ரூபா நீங்கள் என்ன பண்ணணும், கடன் வாங்கி நம்ம இது செய்யணுமா அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பணம் தான் விபத்து, ஹாஸ்பிட்டல், விரைய செலவு, தண்ட செலவு, திருடு போகிறது, தேவையில்லாத செலவு நம்ம போய் பண்ணுவோம். ஆனால் அதே 5 லட்ச ரூபா வாங்கி கடன் உடனே பட்டாவது, ஒரு இடம் கரையம் பண்ணுறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, சுப செலவில் போய் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த 5 லட்சம் சுப செலவில் போடுறீங்களா இல்லை அந்த 5 லட்ச ரூபா வீண் விரையம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடனுடன் வாங்கியாவது சுபவிரயம் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும். சரிங்களா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், கடனுடனே பட்டது என்ன விரைச்சரி அது சுபவிரயத்தில் போடுங்க. வர்றது சுபவிரயத்தோட செலவானாலும் முதலீடு மிச்சமாகுது இல்லையா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகமாக இருக்கும். ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துல தைரிய குருவாக இருக்கிறார். எவ்வளோ கடன் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு தான்,
தைரிய குருவாக இருக்கிறாரு. அப்போ கையில் காசுலையே கடன் பட்டது ஒரு காரியம் பண்ணுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும் ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு இப்போ கேதுவுடைய பார்வை மட்டும்தான் உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறாரு. கேதுவுடைய பார்வைன்னா 7ஆம் இடமா. ஏன்னா ராகுக்கு தனி பார்வை இல்லை, கேதுக்கு தனி பார்வை இல்லை. ராகுக்கும் கேதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பார்வை தான், 3, 7, 11. அப்போ கன்னி ராசியில் இருந்து உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடமா பார்க்குறது என்னென்னா மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு, கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நான் முழுமையாக என்ன சொன்னேன், கடன் பட்டால் சுப விரயம் பண்ண சொன்னேன். அப்போ மேன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுப விரயம் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருந்தால் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்போக்கோட போகும். அதனால் எப்படி பார்த்தாலும் கேது பார்வை உங்களுக்கு ஒன்று ஆறுதலாக இருக்குது அப்படின்னா முழுக்க அந்த கேது பார்வை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கேது பார்வை 7ஆம் இடமா பார்க்குறதுனால பூர்வீக பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இடம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்கிறவங்க, ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இதை விட பார்த்துட்டிங்கன்னா இந்த குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ கைத்தட்டல், பாராட்டுகள், ப்ரமோஷன், சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இப்படி இருந்துட்டா கூட அதாவது உங்கள் ராசி குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நம்மளால் முடியும், சாதிக்கலாம், அந்த எண்ணமும் உங்களுக்கு இப்போ கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது செவ்வாய் 5ல் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சொந்த பந்தத்தை தொட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஜாதி ஜனம் நம்மளுடைய இந்த மாதிரி உறவுகள் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்காது. நான் கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு அடுத்த நாள் தள்ளி போயிட்டுருக்குமே தவிர ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்களே கையூனி கரணம் போட்ட ஓரளவுக்கு தான் இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்தது சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. 13 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். மனைவி வகையில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். 13 தேதிக்கு மேலே போயிட்டிங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போயிடுவார், மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ வேலை செய்யாது. 13 தேதி வரைக்கும் வண்டி வாகனம் எடுக்கிறது மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வாங்குறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி. மண்ணு வாங்குறதுக்கும், ரெண்டாவது வண்டி வாகனம் வாங்குறதுக்கும், அதே சமயத்தில் மனைவினால் ஒரு சப்போர்ட்டு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு 9ல் புதன் இருக்கும்போது இதன் முன்னே சொன்ன மாதிரி தான் பூர்வீக பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இப்போ சொத்து இருந்து பிரிக்க முடியலன்றீங்களா, பிரிச்சிடலாம். அதே மாதிரி அண்ணன் தம்பி ஒத்து போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம். ஏன்னா புதன் பகவான் அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதாவதுன்றது இந்த பிரிவினைக்கு சம்மந்தப்பட்டது, பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை வரல வருமா, அதெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் 10ல் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் தொழிலில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தில், ஏன்னா குருவும் சூரியனும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு. அப்போ தனுசு ராசியில் குருவே நட்பு உட்காந்துருக்கிறார். ஆனால் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். என்ன பண்ணுவார், தொழிலில் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுத்துருவார். வேலைக்கு வரவங்க வரமாட்டாங்க, செஞ்சு கூலி கை வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஒரு வேலையிலிருந்து அந்த வேலை முடித்து வெளியில் வரத்துக்குள்ளே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா செஞ்சு கொடுத்து நல்ல பேர் இல்லை. அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இதர செலவுகள், கொஞ்சம் வட்டி கட்டுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, கொஞ்சம் உடல் உபாதைகள், கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் மன அழுத்த ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி கவலைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுப்பாரு. கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறதுனா கவனமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. இது போக பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றத்துக்கு உண்டான வழி இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மார்கழி 15 வரைக்கும் சுக்கிர பகவான் கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி புதன் பகவான் 20 தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லது சப்போர்ட் பண்ணுவார். இது போக படிப்புக்கு கொஞ்சம் தடையான ஒரு நேரம், படிப்பு கொஞ்சம் மனசு தளரும். அதாவது எப்படி சொல்கிறதுனா அப்புறம் பார்த்துக்கலாம் போ
நாளைக்கு படிச்சுக்கலாம்போ அசால்ட்டுத்தனம் கொஞ்சம் கண்டிப்பாக வரும். ரெண்டாவது இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் இல்லாத முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, நல்ல பேருக்கு திடீர்னு விரிசல்கள் வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனம். பழமொழி சொல்லுவாங்க, நம்ம வாய் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தால் ஏன் சண்டை வரப்போகுது, அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. இந்த காதல் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீடு வாசல் கட்டலாம் நினைக்கிறீங்களா, யாருகிட்டையும் கேட்க வேண்டாம், தாராளமாக கட்டுங்க. ஆனால் போர் போடுறேன், கிணறு வெட்டுறேன், கூட்டுத்தொழில் பண்ணுறேன், ஜாமி கழுத்து போடுறேன், 10 ரூபா வாங்கி கொடுத்து வட்டி கொடுக்க போகிறேன், வண்டி வாகனம் எடுத்து நான் ஓட்டி சம்பாதிச்சிட்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாம் வேண்டாம். ஏன்னா உங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு தலையெழுத்து என்னென்னா ஜாதகம்தான். சரிங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே ஜாதகம்தான். ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா ஜாதகன்றது கடல் மாதிரி. ஆனால் ஜாதகம் கடல் மாதிரி இருந்தாலும் ஒரு மனிதன் வாழ்கிறதும் கெட்டு போகிறதும் 4 ரீசன் தான். ஒன்று திசா புத்தி நல்லா இருந்தால் அந்த மனுஷன் வாழலாம், கெட்டு போயிட்டால் கெட்ட திசையாக இருந்தால் அழிச்சு விடும். அடுத்தது சனி, ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சனி இருக்கிறதுனால கவனம். 3வது இந்த போட்டி சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது தோஷங்கள், உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இல்லாத சுத்தமாக இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு 50% சமத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. 50% நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் முன்னே சொன்னேன், உதவி செய்ய வேண்டாம். எது சுபவரியமாக பண்ணிக்கிறீங்களோ அதை பரவாயில்ல. ஏன்னா உதவி செய்ய போனால் கூட உபதிரியம் பேர் தான் இப்போ வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் ஒரு 50% நாம் எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்கள் கொடுக்கும். அதே ஜாதகம் நல்லா இருந்துருச்சா அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? மொத்தத்தில் இந்தவுடைய மார்கழி மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்குதுன்னா, கொஞ்சம் ஒரு சிரமமான நேரம் தான். அகலக்கால் வைக்க வேண்டாம், அவஸ்தைப்படக்கூடிய நேரம். பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.